ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் கேமர் ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரென்டன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எர்த். நம்ம ஓட்டிங்கில் பார்த்துருந்தேன், ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் போட சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நம்ம என்ன ப்ளே ஸ்டேஷன் கேம் போடுறோம். அதில் நான் ஒரு சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருந்தார், பிரென்டன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேம் போடுங்க ப்ரோன்னு. அதனால தான் போகிறேன் கைஸ். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா. இப்போ நம்ம ஒரு கேம்ஸாக போடுறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நானாக வீடியோ இல்லை 2 days அப்படி தான் வரும். இங்கே நியூ கேம் கொடுத்தேன், அதில் நம்ம விளாண்டு பார்த்தது தான் இருக்குது. சும்மா விளாண்டு பார்த்தேன் இங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டு. இந்த இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எப்படி வீடியோ கேட்டிங்கனாலும் போடுறேன் தனியாக கூட. இங்கே இப்போ நம்ம இங்கே கட்சினுக்குள்ளே பார்ப்போம். இவங்க என்ன வேணாம் காமிக்கிறாங்க. நம்ம பையன் பென்னு பாருங்கள், தூங்கிக்கிட்டு இருக்கான். என்ன கொசு தான், என்ன கொசு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மிஷினு என்ன உள்ள என்னத்தையும் உரியுது, என்னமோ உரியுது கைஸ். அந்த ஆம்னிட்ரிக்ஸில் இருக்க பவரை தான் உரியுதுன்னு நினைக்கிறேன். வாட்ச் கொளாராயிருச்சு, பறந்துருச்சு. இவன் எழுந்திருச்சு இப்போ திரும்பியும் தூங்கிக்கிட்டு இருக்கான் லூஸு. கைஸ், உங்களுக்கு பென்டன் பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்க. என்ன மீட்டியா ரைடு என்னமோ வந்துருச்சு. என்ன சொல்கிறான், ஏதோ ஒன்று கிராஷ் ஆகிருச்சான். அந்த இது என்னன்னு போய் செக் பண்ண சொல்கிறான். ஏதோ ஒன்று புதுசாக என்னமோ கிராஷ் ஆகிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ புரியலை. இருங்க, பென்டன் என்னமோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அவன் என்ன வாட்சை வச்சு பார்த்துக்கலாம். நேற்று ஏதோ முடிஞ்சிரு போச்சுறான். பல்ப் வாங்கிட்டான் சொல்லி ஆயமில்ல. அது ஏதோ உறிஞ்சிட்டு போச்சலான்னா அவனுக்கு ஏலியே நான் மாற முடியல. இந்த கேம் என்ன கான்செப்டுன்னு தெரியல எனக்கு. நான் சொன்னாங்க எனக்குக்கா விளையாண்டு பார்த்துக்கிட்டேன். There are 3 summons name recorded in each of the main levels. Collecting all 3 main levels you unlock a secret. அதாவது ஒரு லெவலுக்கு 3 summons மாதிரி ஏதோ கார்டு இருக்குமா, அது என்னன்னு தெரியல. போகிறப்ப பார்ப்போம். ஆம்னிட்ரிக்ஸை கண்ட்ரோல் பண்ணால் லெஃப்ட் ரைட் ஆரோ சூஸ் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னா. ஹீட் பிளாஸ்ட்டு 4 arms. என்னடா வேறு யாரும் இல்லையாடா உங்களுக்கு? சரி, இவனா 2 மட்டும் தந்துருக்கீங்க. இல்லை, என் தலைவன் ஹீட் பிளாஸ்ட் இருக்கான், அவனை வச்சுக்கணும் அப்புறமேல. இது என்ன பார்க்க வெட்டி பீஸாக இருக்குது. சரி, அதுலேயே இந்த கிராண்ட்பா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான், இது லைட் வெயிட் இதுதான், இது அவ்வளோவா இது இல்லைன்னு. இதுக்கு என்னது பாக்ஸு ட்ரையாங்கிள். இது பாக்ஸ் அமுக்கணும், கொஞ்சம் லைட் வெயிட்டு. ட்ரையாங்கிள் கொஞ்சம் ஹெவியாக. ஸ்பெஷல் அட்டாக்கான். எங்கே பாக்ஸ் அமுக்கு பார்ப்போம். லைட் அட்டாக் தான் போல். நல்லா அடிக்கிறிய மேன். என் தலைவன் ஹீட் பிளாஸ்டா. இவன் உங்கள் எல்லாத்தையும் நொறுக்கிடுவான்டா. எங்கே நொறுக்கில் எல்லா மெட்டல் மண்டையிலும் நொறுங்கி போகிறீங்க. மெட்டல் தெரிக்க போகுது. ஆமாம், என்ன திரும்பி கரப்பாம்பூச்சை கவுத்துப்பட்டாப்ப வந்துருச்சு. இந்த தாகமாக இருக்கே. அமுக்கனா ஒரு நெருப்பு மாதிரி விடுறான். எங்கே சாவு. ஐயோ சாரிக்கிறான் பாவம், வேணாம் அடித்ததுக்கு. ஆமாம். எங்கே வேறு பின்னாடி இருந்து அடிக்கிறீங்க. தில்லு இருந்தால் நேரில் வாங்கடா. ஆமாம். இது என்ன புதுசாக வந்துச்சு. சரி தெரியல, இதை போகப்போ பார்த்துக்கலாம். ஏதாவது அமுக்கினப்போ வந்துச்சு. என்னென்னமோ இருக்குது இதில். நிறைய என்னென்னமோ இருக்காங்க. விதவிதமாக அட்டாக் இருக்கான். இதே அடுத்து கண்டினியூவாக போடணும்னா சொல்லுங்கள், போடலாம். மைண்ட் கிராஃப்டாக போட்டு தள்ளினதுக்கு இதாக போடலாம். இருங்க, இங்கிட்டு போக சொல்கிறாங்க, போய் பார்ப்போம். இங்கிட்டு வேற அடே எத்தனை வாட்டிடா. ஆமாம், போடாமல் இல்லை தொல்லை தாங்களா. வந்துடுறீங்க ஆளுக்கு மாற்றி. இதில் இவங்க என்ன வதன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க கைஸ். நான் இல்லை இப்போயே சொல்லிடுறேன், ஒரு வீடியோலையும் என்னது கலெக்டிங் எல்லோ ஆம்னிட்ரிக்ஸ் பாயிண்ட் பென் அன்லாக் ஏ நியூ எபிலிட்டி. அதாவது இந்த எல்லோ கலர் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணோன்னா ஏதாவது புதிய எபிலிட்டி அன்லாக் ஆகுமா ஏலியன்களுக்கு. சரி இருங்க, நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டோரி தான் கைஸ் பண்ணுவோம். ஒரு இது இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பேக்கு ஆரம்பிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மாக சரியாக்கி இதை அடிச்சுக்கலாம். இங்கே மூவ் ஹீட் பிளாஸ்ட் ஃபயர் அப்சார்ப். அதுக்கு மறுபடியும் பேசாமல் அப்படியே இருந்திருக்கலாமோ. ஹீட் பிளாஸ்ட்டாக மாதிரி இந்த நெருப்பை உரியணுமா. பக்கத்தில் போனாலும் உரியுமோ. இதான் சொன்ன மாதிரி உரியுது. குட் ஜாப், நவ் கிளியர் த டெபிட்ஸ் டு கெட் மூவ். க்ரோனோ கிறிஸ்டல் யூஸ் அட்ராக்டிங் ட்ரெயின் ஆம்னிட்ரிக்ஸ். என்னமோ அந்த என்ன ட்ரெயின் ஆம்னிட்ரிக்ஸ் ட்ரெயின் ஆச்சுன்னா அந்த பச்சை கலர் பிடிக்கும்போது ஸ்பீட் ஆகிக்கிறோமா. ஹீட் பிளாஸ்ட் கிளைடர். ஜம்ப் பட்டனை ஒரு தடவை அமுக்கி இப்படி பிடிச்சிக்கணும். இது என்னது
சுமன் ஸ்லாமர் கார்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க கைஸ், அந்த சுமன் ஸ்லாமர் கார்டுன்னு அந்த இது. அப்போ ஒன்று எடுத்துட்டேன், மிச்சம் என்னது 2 எங்கே இருக்கும் தெரியல. கலெக்டிங் ரெட் டிஎன்ஏ ரீஃபில். இவங்க வேறு இவங்க கைய நீங்கள் வராங்களே. டே முடியலடா. இதில் என்ன பிளாக் பண்ணுறதுக்கு எல்லாம் அமுக்கணும்னா பிளாக் பண்ணிக்கலாமா? ஏய் என்னடா அவங்களா செத்து போகிறீங்க டே. நான் எதுவுமே பண்ணல, வந்தாங்க அவன் 2 பேர் அவங்களா செத்துட்டாங்க. அதான்டா ஹீட் பிளாஸ்டோட பவரே. ஐயோ அடிக்கிறான் இல்லை. டே மானத்தை வாங்காதீங்கடா பவர்னு சொன்னோடனே. இருங்க கைஸ், நான் சொல்ல வேண்டியது சரி. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டோரி தான் கைஸ் போடுவேன். இப்போ இன்றைக்கி இப்போ ஒருத்தன் அடிக்கிறாப்புல இருக்கும். அடுத்து ஒரு நாளைக்கு இது ஆம்லட்ரிக்ஸ் பாயிண்ட் ஃப்ளோட்டிங் ஆம்லட்ரிக்ஸ். அதாவது இந்த ஆம்லட்ரிக்ஸ் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணோம்னா அடுத்த சுமன் ஸ்லாமர் கார்டை கண்டுபிடிக்கலாமா? இது நல்லா இருக்கு. எங்கே இது மேலே ஏறி போவோம்? இங்கே என்ன இருக்கா? இங்கே இல்லை, அங்கிட்ட ஒன்று ரொம்ப இருக்கா, அங்கே போய் பார்ப்போம். வந்துருச்சு, சொன்ன மாதிரியே வந்துருச்சு. எப்படி திடீர்னு வந்து கைஸ் அது என்ன திடீர்னு அது பாட்டுக்கு வருது. நல்லா இருக்கே. கைஸ் நீங்கள் யாரெல்லாம் பென்டன் இப்போ வரைக்கும் என்ன அது டிவியில் பார்க்குறீங்க, அதை கொஞ்சம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். யார் இப்போ வரைக்கும் என்ன பென்டன் இன்னும் டிவியில் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நான் சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்தேன், இப்போ பார்க்குறது இல்லை. இந்த கேமாக விளாண்டாதான் உண்டு, பழைய ஞாபகம் வருது. என்னது சீட் பிளாஸ்டர், 4 ஆர்ம்ஸு, ஸ்வாம் ஃபேருங்க கத்துவான், எக்ஸலரேட்டுன்னு. ஆனால் என்ன இப்போல்லாம் அந்த ஞாபகம் வருது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போ உங்கள் கையில் ஆம்ட்ரிக்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை மட்டும் அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நானாக இருந்தால் என்னது ஏலியன் எக்ஸாம் மாதிரி நான் இந்த வேர்ல்டே ஸ்டாப் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருங்க இங்கிட்டே தான் வழி இருக்கு. விழுந்துடாத என் கொழுப்புக்கு நான் அங்கிட்டு விழுந்துட்டேன். சரி எங்கே நம்ம என் தலைவன் ஹீட் பிளாஸ்டே தான் எடுத்து வச்சுக்கேன். மாறுறாப்புல மாறுறான். இது என்ன அட்டாமிக் பவர் பிக்கப் தி அட்டாமிக் பவர் டபுள் டேமேஜ் அட்டாக்கிங் ஃபார் ஷார்ட் டைம். அதாவது இந்த அட்டாமிக் பவர் வச்சுருக்கப்ப நம்ம அடிக்கிற எல்லா டேமேஜுமே டபுள் மடங்கு போகுமா. இது அப்போ கிடச்சிருக்கான், இப்போ கிடைக்கிது. இவன் யாரா? அவனுக்கு அத்தை மாதிரி இருக்கான். வேஸ்ட் பீஸ் போல் ஒரு வேலை. வேஸ்ட் பீஸு சரி. இது என்ன எங்கிட்ட காமிக்கிறாங்க? என்ன டேய் என்னாலே நடக்குது? வாடா நீயே எனக்கு வந்தாலும் பா. எனக்கு கொஞ்சம் வெளுக்கிற வெளுல இன்னைக்கு பாரு, மண்டையில் மெட்டலை கழட்டி கவட்டை விளையாடுத்து விடுறேன் பாரு. ஆமாம் அட இவங்க இருக்கீங்க சின்ன சின்ன பீசஸ்ஸு. டேய் என்னை எடுத்தானே அவன்கிட்ட கூட விடுங்கடா, அவன் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்டா. கைஸ் அதே மாதிரி வேறு என்ன கேம் போடலான்னு நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஏன்னா அதை வச்சு தான் அடுத்தடுத்து நான் போட போகிறேன். நான் மைண்ட் கிராஃப்டாக போட்டதுனால தான் இப்போ வேறு கேம் வந்திருக்கேன். வேறு என்னென்ன கேம் சொல்கிறீங்களோ நான் போடுறேன் கைஸ். இப்போ நம்ம இந்த பென்டன் போடுறோம், அது போக வேறு இன்னும் என்ன WWE போடலாமா, இல்லை வேறு ஏதாவது கேம்ஸ் தான் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு இப்போதைக்கு கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லை, ஃபோனில் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஃபோன்லேயே தான் அப்படியே நானாக உட்காந்து எடிட் பண்ணி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீங்கள் பார்த்தே சொல்லுங்கள். இவங்க வேறு வந்துட்டாங்க. டேய் உங்கள் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குடா, பூங்கடா போல டம்மி பீசுறா நீங்களாம். சரி ஆமாம் செத்துப்போ. ஐயப்பா தொல்லை தாங்களா. ஐயா அடிக்கிறானே. பார்த்தா டம்மியாக இருக்கானா, அடி நல்லா விழுகுது. டேய் வேணாண்டா, அடி தாங்கலடா புடா. செத்துப்போ. இங்கே இருந்து அங்கே போவோம். இங்கே அங்கே என்னமோ மிதக்குது, அங்கே என்ன எடுக்க போவோம். ஐயோ விழுந்துட்டேன். ஹீட் பிளாஸ்டை மாதிரி அது என்னமோ கிளைடர்னு சொன்னால், அந்த கிளைடர் யூஸ் பண்ணி போவோம். என்னது க்ரோனோ கிறிஸ்டல் பூஸ்ட். அதாவது இந்த ஆம்னிட்ரிக்ஸ் ரீசார்ஜ் ஆகிற கொஞ்சம் ஸ்பீடாக ரீசார்ஜ் ஆகுமா. யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுக்குவோம். இவன் யாரா மெட்டல் மண்டையா? டேய் கொண்டுற போகிறேன். என்னமோ ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு வராக்கான், டிக்குன்னு. ஆமாம் புலம்புறான், புலம்பல். செத்துப்போ, அடித்தாலும் செத்து போகுது. இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. டேய் யாரா நீங்கள்? அந்த பின்னாடி போகிறான் பாருங்க, அவனுக்கு நீங்கள் அத்தை மேனுங்களா? பார்த்தா அப்படி தான் தெரியுறாங்க. கொல்லு பேரனா இல்லை அத்தை மேனா? பார்த்தா இப்படி தாண்டா இருக்கீங்க, உங்களை கொல்ல போகிறேன். திரும்பி பஞ்சில். ஆமாம்மா எங்கே?
அந்த கம்பைன் லிஸ்ட்டு அதில் போய் பார்ப்போம். அந்த அவங்க போட்டிருக்காங்க ஸ்டார்ட் பட்டன் அமுக்கணுன்னா உள்ளே போட்டிருக்கணும் காம்போ லிஸ்ட்டு. இதில் போய் பார்ப்போம். இது 4 ஆர்ம்ஸ்க்கு போட்டிருக்கு. நம்ம 4 ஆர்ம்ஸு பார்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் யூஸ் ஆகும். எங்கே 4 ஆர்ம்ஸு இது பார்த்துட்டு ஹீட் பிளாஸ்ட்டில் எங்கே இருக்குது அந்த பார்த்துட்டேன். ஏன்னா எக்ஸு ட்ரையாங்கிள் எக்ஸு வந்துருச்சு பார்த்துட்டேன்ல. சரியாக அடிக்குதே, ஏதோ நிலாவதிக்கு போடுறான், தரமாக அடி விழுகுது. தரமாக அடிக்குது கைஸ். இல்லை இன்னும் வேறு எதாவது இருக்கா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இது என்னது? இது 4 ஆர்ம்ஸ் வச்சு தள்ளணுமா? சரி தள்ளிடுவோம். எங்கே 4 ஆர்ம்ஸு? உன்னைதான் நான் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஆமாவா, வந்து உன்னை இதை வச்சு தான் யூஸ் பண்ணணும். தள்ளணுமா? ஹீட் பிளாஸ்ட் வச்சு தள்ள முடியாது. சரி எங்கே தள்ளுவோமா? வாங்க தள்ளுவோம். தள்ளு அந்த மாதிரி தான் தள்ளு கரெக்டாக தள்ளி வச்சுருவோம். ஆமாம், இங்கே எனக்குள்ளே செவத்தார முட்டி வச்சுருவோம். இது என்ன நம்மளோட ரேம்ப்பு? கெட் மூவிங் பண்ணி நீட் டு கேனான் போல் டு யூஸ் த ரேம்ப். அதாவது இந்த இடத்துக்கு இந்த இதில் வந்து கேனான் போல்ட் வச்சு தான் போகணும். இந்த இது நான் எப்போனா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? அங்கே ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கான். என்ன இருக்குது போய் பார்க்கணும். எனக்கு என்ன இருக்குது அங்கே தெரிஞ்சாகணுமே. எங்கே 4 ஆர்ம்ஸும் குச்சி தொலை மாட்டேங்கிறான். என் பையன் ஹீட் பிளாஸ்ட் வேணும்டா. என்ன இருக்குது இப்போ? நாங்கள் நான் பார்த்துட்டு போகாமல் போக மாட்டேன். அங்கே என்ன இருக்குது நான் பார்க்கணும். இது அந்த கார்டு 2 கார்டு எடுத்துட்டேன்ல. இப்போ 3ஆவது கார்டு அங்கே இருக்குது. எடுப்போமா? அடுத்து வரேன். இதோ வரேன் வந்துக்கிட்டே இருக்கேன். அடுத்து வந்துடுறேன். இந்த சந்துக்குள்ளே போயிட்டு என்னான்னு பார்த்துக்கோ. ஆமாம், இதில் இந்த பெட்டியை உடச்சா நல்லா யூஸ் ஆகுது கைஸ். இந்த பெட்டிக்குள்ளே இந்த லைஃப்லாம் கிடைக்கிது. இங்கே வேறு எவனும் இல்லை சொல்லி வாயமுல்ல வந்துட்டாங்க. டேய் பூங்கடா முதல்ல. ஏன்னா உங்களை பார்த்தா தான்டா வெறுப்பாகுது. உங்களை இந்த நிலா வச்சு அடிக்கிறேன். நிலா செத்துப்போ. ஆமாம், ஒரு அடிக்கு தாங்குறீங்களா பாரு. செத்துப்போ. செத்துப்போ. இவனுக்கு நிலா பட மாட்டேங்குதே. ஐயோ அடிக்கிறான்டா. என்னடா உனக்கு இது நிலாலாம் வேணாம். இதுங்க இந்த பீஸுங்க வருது அடுத்து. என்னடா வரீங்க? போங்கடா மேல, செத்து போங்கடா மேல லூசுங்களா. இல்லை என்னென்ன கைஸ் இருக்குது இல்லை என்னது புதுசாக ஏதோ அன்லாக் ஆகிருச்சான். ஹீட் பிளாஸ்ட்டுக்கு அன்லாக் பண்ணுவோம். ஃபயரி ஃப்ளரி அன்லாக் மூவ் கொடுத்தாச்சு. பாக்ஸு ட்ரையாங்கிள் பாக்ஸ் செம்மையாக இருக்குது. இதுவும் இது நல்லா இருக்கே. நல்லா இருக்குது இந்த மூவ் பாக்ஸு ட்ரையாங்கிள். ஏதோ என்னது தரமாக குத்துறானே. ஐயோ அடிக்காதீங்கடா. எப்படி தரமாக இருக்கே கைஸ். உங்களுக்கு வேறு எதாவது தெரியுமா? கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவன் நான் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். வராடா. எங்கே வந்துட்டானே. வந்து நீ நல்ல வேலை பண்ணிட்டடா. வழியை திறந்து வச்சிருக்க. எங்கே கரெக்டாக போக வேண்டியதான். நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. வாட்ச் ஒரு செகண்டில் கவுத்து விடுது பாருங்க. இந்த பென்டனை வச்சு குதிச்சே ஒன்றும் பிடுங்க முடியாது. ஹீட் பிளாஸ்ட் வச்சு தான் குதிக்கணும். இங்கிட்டிருந்து போவோம். இங்கிட்டிருந்து இங்கே வேறு எவனும் வந்துடாதீங்கடான்னு சொல்லி ஆமல ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களே. எத்தனை பேரா வரீங்க? முடியலடா, சோதிக்காதீங்கடா என்னைய. எத்தனை தரக்காடா உங்களை நானும் அடிப்பேன். ஐயோ ஹெச்பியை வேறு குறைக்கிறான். கோமாளி. இல்லை சாக மாட்டோமா? பரவாயில்லையே, நல்லா தான் இருக்குது. இவனை வச்சுக்கிட்டு அடிக்கலாம் முடியாது பென்டனு. வாடா ஹீட் பிளாஸ்ட்டு. இது சாக மாட்டான் போல. பரவாயில்ல, இது நல்லா இருக்குது. அந்த ஏலியன் மட்டும் தான் சாவுது, டக்குன்னு ரீசார்ஜ் ஆகிக்குது. இது நல்லா இருக்குது. போடாமல டோமர் பீஸு கரெக்டாக எங்கே இருந்து குதிச்சு அங்கே போகணும். ஐயோ வலிக்கிச்சு. ஐயோ வழுக்குது. இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து இங்கேருந்து அங்கே வேற. என்னடா போட்டு வெறுப்பேத்துறீங்க. ஐயோ நிலாவையும் கரெக்டாகவும் போக மாட்டேங்குது.
கைஸ் போய் லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க கைஸ். இவ்வளோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஏன்னா இன்னும் ஒரு 40 சப்ஸ்கிரைப் அடிச்சுன்னா ஃபஸ்ட்டு 100ல் லைவ் போட ஆரம்பிக்கலாம். அடுத்து அது போகணும். இன்னும் என்னது அடுத்து போக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுங்க கைஸ் ப்ளீஸ். கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். ஐயோ விழுந்துட்டேன். திரும்பி எங்கே திரும்பி இந்தாட்டு கரெக்டாக போயிடுவோம். ஐயோ போச்சா, மறுபடியும் முதல்ல இருந்தா மறுபடியுமா அந்த மாதிரி தான் இருக்குது. மீண்டும் ஐயோ மீண்டும் ஐயோ சொல்லி மீண்டும் இந்த வாட்டி விழுந்துடாடா. அங்கே தாண்டா வழுக்குதான். இந்த வாட்டி இப்படியே விழுந்துக்கிட்டேன். போங்கடா, இப்படியே வந்துட்டேன். இங்கிட்ட இருந்து இங்கே போயிடுவோம். இங்கே அவனும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். டேய் ஏன்டா இவன் என்ன சந்துக்குள்ளே எட்டி பார்க்குறான்? டேய் என்னடா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? போடாமல அடிக்க போகிறேன். ஆமாம், அடி விழுந்து மண்டை உடஞ்சி போயிடும் பார்த்துக்கு. உனக்கு அவ்வளோதான், அடிப்பட்டு செத்து போயிடுவ. டேய் பார்க்குற பார்வையை பாரு. கொன்றுவேன். என்னமோ உடைக்கிறானா? ஆமாங்க உடைக்கிறான் சவத்தை. ஐயோ டேய் உனக்கு அடிக்குள்ளே போயிடுண்டா. அடிபட்டு சவ. ஐயோ கையை விட்டுட்டான். ஐயோ நான் இங்கே இல்லை. ஐயோ எட்டி பார்க்குறானே. டேய் சாவிடாமல அந்த நிலாவந்திக்கு விடவும் முடியல. சந்துக்குள்ளே இங்கே போக மாட்டேங்குது. செத்து நீ ஒளிஞ்சு போ. நீ ஒளிஞ்சு சாவுங்கடா. ஆமாம், இங்கேருந்து அங்கே போகணும். வந்தாச்சு. இதையும் இதில் ஏதாவது கிடைக்கும். இங்கே கொஞ்சம் இருக்குது, அதையும் பிறக்கிக்குவோம். போதும். என்ன டேய் உனக்கு என்னடா வேணும்? பார்க்க நீயே நான் டம்மி பீஸ் ஆட்டம் இருக்கேன். என்ன பண்ணுறான்? என்ன இந்த பக்கம் பாதையும் உடச்சிட்டான், இங்கிட்டும் உடச்சிட்டான். ஓ அவ்வளோதான், பாஸ் ஃபைட். வாங்க நீங்கள் தான் பாஸா? நீயே ஒரு டம்மி பீஸு. உன்னை நான் அடிக்கணுமா? சரி வாடா, உன்னை அடிக்கணும். விதி அடிக்கிறேன் வா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அடிக்கிறானே, பயங்கரமாக அடிக்கிறான். கோச்சுக்கா டம்மி பீஸுன்னு சொன்னது நல்லா தான் அடிக்கிற. ஆமாம், இதுக்கு அடுத்து எவனே வருவான்னு தெரியல. உரப்பட்ட பீஸுங்க இருப்பாங்க போல். முடியலை. அது ஸ்பெஷல் பவரும் தூக்கி விட முடியலை. அந்த போக மாட்டேங்குது, போய் அடி விழுக மாட்டேங்குது. எங்கே போ. அடி வாங்கு. ஐயோ மிஸ் ஆகிட்டான். டேய் ஏன்டா கையெடுக்கிற? ஒரு 10 நிமிஷம் கையை வையேண்டா. வச்சுருந்தேன்னா கொஞ்சம் நல்லா நிம்மதியாக அடிப்பேன்ல. எங்கே போயிச்சான் அடி விழு. அவ்வளோவா அடி விழுக மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று நல்ல இது அடிக்கும். பிளாக்கிங் வில் ஸ்டாப் த மோஸ்ட் நிமிஸ் அட்டாக் பை லெஸ் சோல் டு எல் பட். எல் பட்டன் எல்லுங்க பட்டன் நமக்குனா பிளாக் பண்ணிக்கோண்டா. அது அப்போயே பார்த்தேன். டேய் இருண்டா, பிளாக் பண்ணி வச்சுருக்கா யூஸாக இருக்குந்தோ. அவன் கைக்குள்ளே இருக்கேன். நல்ல வேலை. ஐயோ இந்த ஆட்டி அடிச்சிட்டான். டேய் இவனை கொன்றுவேன் பார்த்துக்கோ. இந்த நிலம் அடிக்குது. ஆனால் நிலா இப்போ யூஸ் பண்ண வேணும், அப்புறம் பார்த்துக்கலாம் என்னென்னு. இவன் வேற அடிக்கிறான். டேய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான். ஹீட் பிளாஸ்டர் மாதிரி இவனை திரும்பி விழுக்கிறேன்டா. அவளா வெளுக்கா சேரா வெளுக்கா இருடி. உன்னை எப்படி அடிக்கிறேங்கிற பாரு. வாங்கு இரு. உன்னை எப்படி அடித்து லைஃப்பை குறைக்கிறது எனக்கு எந்த ஐடியாவும் தெரியலையே. அடிக்கிறான். இவனை அடிக்கிறக்கே ரொம்ப நேரமாயிரும் போலயே. டேய் கை நீட்டிட்டான். இந்த கண்ட்ரோல் வேறு சொல்ல உழப்புது. எங்கே இப்போ எல்லாம் இப்படி செலுத்திக்கிட்டு இருக்கேன். அடி மிஸ் ஆயிடுச்சு. பிளாக் பண்ணி நின்றோமா? வேணாம். ஐயோ அடிச்சிட்டான். டேய் உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை, பார்த்துக்கோடா. கொன்றுவேன் ஹீட் பிளாஸ்டர் மாதிரி. உனக்கு அவ்வளோதான். இதுக்கடுத்து நீ விட்டு வைக்க மாட்டேன். பிளாக் பண்ணிக்கிறேன். வா 3 தூக்கி விடுறேன். 3 மூளையிலே விடுறேன். மூளை எங்கே இருக்குது? மூளை இல்லை. இருடி, இன்னைக்கு நீ மாட்டின ஆக்ஷன் மினி கேம். இப்போ ஏதாவது இந்த ரோபோட்டுக்கிட்ட நம்ம பெண்ணா மாதிரி நம்ம என்னது கொடுத்தோம்னா அவனை வச்சு தான் விளாட்லாமா? எங்கே? ஆமாம், ட்ரையாங்கிள் நமக்கு சொல்கிறான். அமுக்கிடுவோம். அமுக்கியாச்சு. ஆகா எரியுதா. கையை உடச்சாச்சு. ஐயோ டேய் என்னடா ஏன் கை அடிக்கிற? அந்த கையில அடி வாங்கு. அடுத்து அந்த கை தாண்டி போகுது நினைக்கிறேன். அடுத்து அதை வச்சு 4 ஆர்ம்ஸ் தான் உடைக்க போகிறோன்னு.
இது நல்லா இருக்குது, இதை வச்சு எப்படி அடிப்போம். இங்கே எனக்குள்ள இப்படி சென்டர்லேயே அவன் நெஞ்சு சேர்த்து நெஞ்சு ஷாட்டை போடுறான்டா இன்றைக்கி. வாடா எனக்கு உனக்கு நெஞ்சு ஷாட்டு தான்டா. எக்ஸ் ட்ரையாங்கிள் நீங்கள் அமுக்கியோ உன்னை சாவடிக்கிறேன். வாங்கு. என்னடா உரு சொல்கிற, மூஞ்சிக்கிட்டு எந்த ஊர் சொன்னா பெரிய இவனா நீ? நான் கேட்குறேன், நீ என்ன பெரிய அப்பாட்டக்கரா? வாங்குடா. இப்போ அடுத்து என்ன கொடுப்போம் பெண்ணா மாதிரி. நினச்ச மாதிரியே 4 ஆர்ம்ஸ் தான். பாக்ஸு பிச்சாச்சு, கையை பிச்சு எரிஞ்சாச்சு. போ, அவ்வளோதான், முடிஞ்சு, படமே முடிஞ்சு. வா, இதுக்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு கதவும் இல்லை 2 தடவை அடிக்கிறாப்புல தான் இருக்கும். இன்றைக்கி உனக்கு நெஞ்சிலேயே ஷார்ட் அப்புறம்டா. வாடா இன்னைக்கு எங்கே உனக்கு. வாங்கு வாங்கு வாங்கு. வாங்கு. அப்புறம் ஐயா அடிக்கிறானே. டேய் நீ கொன்றுவேண்டா. ஐயோ டே வேணாண்டா, வலிக்குதுடா. உனக்கு ஆல்ரெடி ஷார்ட் வாங்கிட்டு உட்காந்துருக்க. அவ்வளோதான், அடுத்து பார்த்துக்கோ. அடிச்சு எடுக்கிறானே. இதில் வேறு ஏதாவது ட்ரிக்கு தெரியுமா கொஞ்சம் சிம்பிளாக முடிக்கிறதுக்கு? எனக்கு இல்லை ஊறப்பட்ட தரக்க நானும் பார்க்குறேன், அடிக்க முடியல. கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க யாராவது. எனக்கு சொல்லி சப்ஸ்கிரைபர் சொன்னார், அந்த சப்ஸ்கிரைபரும் சொல்லித்தர வரான்னு தெரியல. இப்போ அவர் பார்க்குறாருன்னா ப்ரோ சொல்லிக் கொடு ப்ரோ, நீ பார்க்குறேன்னா இப்போ இந்த இதை பற்றி எப்படின்னு சொல்லிக் கொடு ப்ரோ. கொஞ்சம் எனக்கெல்லாம் தெரியாது, கொஞ்சம் நீ தான் ப்ரோ சொல்லித்தரணும். எனக்கு பிடிச்ச இந்த ஹீட் பிளாஸ்ட் இதை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவும் தெரியாது. இங்கே நெஞ்சிலேயே ஷாட்டை கொடுத்து கொஞ்சம் அடிக்கிறேன்டா. வாடா நெஞ்சில் போடு. அவ்வளோதான், இன்னும் அவ்வளோதான் நினைக்கிறேன். 4 ஆர்ம்ஸ் வந்துட்டான்ல. பாக்ஸு ட்ரையாங்கிள் அவ்வளோதான். அவ்வளோதான், இவனோட இது முடிஞ்சு, இவன் சோழி முடிஞ்சு. படமே ஓவர், வெற்றிகரமாக முடிச்சு எரிஞ்சாச்சு இவனை. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. எங்கே லெவல் கம்ப்ளீட்டடு எல்லாம் சொல்லி வந்துருச்சு கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. என்னது? இவனோட ஆம்னிட்ரிக்ஸில் அந்த ஒரு பீஸு இவெண்ட் எப்படி போச்சு? இவன் என்ன சொல்கிறான், நான் அடுத்தடுத்து யார்கிட்ட இருக்கு பார்ப்போன்னு சொல்கிறேன். ஒன்று அதுதான் சொல்கிறேன், எப்படி இங்கே வந்துச்சு. சரி என்ன பார்ப்போன்னு கைஸ். அவ்வளோதான், நானும் இதோட முடிச்சிடுறேன். இப்போ ஒரு ஸ்டோரி ஓவர். இதுக்கு அடுத்து என்னது, அடுத்த ஸ்டோரியே அடுத்த பார்ட்டில். அடுத்து என்னன்னு பார்த்துக்கோ. இவன் என்ன ஏதோ ஒரு ஏலியனுக்கு ஃபார்ம் ஆகிட்டான், ஏதோ ஒன்று புதுசாக இருந்திருக்குன்னு. எக்ஸலாரேட் பாரியா, எக்ஸலார் தம்பி, வாங்க வாங்க. இவன் அடுத்த ஏலியனா இருக்கட்டும், நல்லதாக போச்சு. என்னவா, எக்ஸலாரேட் ஹாஸ் பின் ரீஸ்டோர் டு த ஆம்னிட்ரிக்ஸ். அதாவது எக்ஸலாரேட்டை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துட்டோமா நம்ம ஆம்னிட்ரிக்ஸ்குள்ளே கைஸ். அவ்வளோதான், நான் இப்போ என்னது அடுத்து இதோட முடிச்சிடுறேன். இருங்க, கிராண்ட் கேன்யான். இங்கே நம்ம 2 ஸ்விம்மர்ஸ்லாம் ரெக்கார்டு எடுத்துருக்கோம். இருங்க, நெக்ஸ்ட்டு மேப் இங்கே இருக்குது, மேசா வேர்டு கைஸ். அவ்வளோதான், நான் இதோட நானும் முடிச்சிடுறேன் இந்த இடத்தோட தான். அவ்வளோதான் கைஸ், இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணி விட்டுருங்க. பை கைஸ், பை. அடுத்து மீண்டும் பார்ட் 2ல் சந்திப்போம். பை கைஸ், பை.